மதராசி மூவியில் கெப்டாஸ் சிண்ட்ரம் அப்படின்ற ஒரு சிண்ட்ரம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு மிகவும் டேஞ்சரஸான டெலியூஷன் சிண்ட்ரம் தான் ஃப்ரெகோலி டெலியூஷன் சிண்ட்ரம். இது சம்மந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த சிண்ட்ரம்க்கு ஃப்ரெகோலி டெலியூஷன் சிண்ட்ரம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இட்டாலியன் ஆக்டரான லெஸ்பால்டோ ஃப்ரெகோலி அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வச்சு தன்னோட காஸ்டியூமை நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றக்கூடிய திறமையை கொண்டிருந்தார். ஸோ அவரை ஞாபகப்படுத்தும் முகமாக தான் இந்த டெலியூஷனுக்கு ஃப்ரெகோலி டெலியூஷன் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த ஃப்ரெகோலி டெலியூஷன் பார்த்தீங்கன்னா டெலியூஷனல் மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் சிண்ட்ரம் அதோட ஒரு டைப்னு சொல்ல வராங்க. இப்போது இந்த டெலியூஷனால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவர் பார்க்குற எல்லாத்தையும் தன்னோட எனிமி அப்படின்னு திங்க் பண்ணிக்குவார். அதாவது அவரோட பிரெயின் அவங்கள எனிமியாக ஃபுல்லாக நம்பும். பார்க்குறதுக்கு அவங்க தோற்றத்தில் வித்தியாசமாக இருந்தாலும் அவர் பிரெயின் அவருக்கு என்ன சொல்லுன்னா, அவர் உன்னோட எனிமி தான், வேற ஆள் மாதிரி காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்திருக்காரு அப்படின்னு பிரெயின் அவர்கிட்ட சொல்லும். இந்த ஃப்ரெகோலி டெலியூஷன் பார்த்தீங்கன்னா ரேர் மென்டல் சிண்ட்ரமாக காணப்படுது. இது மிக குறைவான அளவு நபர்களுக்கு தான் உலகில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெகோலி டெலியூஷன் வரதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கைசோபீனியா அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. அதோட பிரெயின் இன்ஜரி, டியூமர் அதெல்லாம் இந்த டெலியூஷன் வர்றதுக்கு மெயின் ஃபேக்டர்ஸாக இருக்கும். இந்த ஃப்ரெகோலி டெலியூஷனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆன்டிபிசியோட்டிக்ஸ் தெரப்பி மூலமாக இந்த ஃப்ரெகோலி டெலியூஷனை நம்ம குணப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன கண்டென்ட் பற்றி வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.